வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி சார்ந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய போன ஜென்ம கர்மா இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறது, நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் அடுத்த வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி கொண்டு போக போகிறது, எது மாதிரி பார்த்து நம்ம எடுக்க போறோம், நம்ம கர்மா எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குதுங்கிறத துல்லியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மார்ச் 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துல இருந்து ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம். எந்த வித மாற்றமும் இல்லை. ராகு 7ஆம் இடத்திலும், கேது ராசிக்குள்ளும் இருந்து குரு பார்வை பெறுவது எந்த மாற்றமும் இல்லாமல் மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறது. நல்ல ஒரு அமைப்பு. சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சனி 7ஆம் இடத்துக்கு மாறி மார்ச் 29ஆம் தேதி மாறுறாருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஸோ 6ஆம் இடத்து சனி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை பண்ணிட்டு இருக்கிறப்போ, அடுத்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சிலதெல்லாம் செய்யணும். பங்குதாரர்கள், நண்பர்கள், வாழ்க்கையில டெய்லி நம்ம சந்திக்கிற பீப்புளில் நம்ம டீல் பண்ணி சில விஷயங்கள் சாதிக்கணும். இன்னுமே நம்ம வாழ்க்கையில இறங்கி வேலை செய்யணும். நிறைய விஷயங்கள் போஸ்ட்போன் பண்ண விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும். அடுத்தடுத்து வாழ்க்கையில போகணும், டெவலப் ஆகணுங்கிற ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு அமைப்பாக, மாதமாக, ஒரு காலமாக மார்ச் 2025 இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல சூரியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 6ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல மாறுறாரு. கிட்டத்தட்ட மார்ச் 15லேருந்து மார்ச் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் எல்லா கிட்டத்தட்ட சனியும் மார்ச் 29ஆம் தேதி சேர்ந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார் ராசிக்கு. ஸோ 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்க நிறையா சில தொழிலமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது கூட்டாளியோட சேர்றது, ராசி அதிபதியே ராசியை பார்க்கறது நல்ல விஷயம். உங்களுக்கு தேவையானது சில செஞ்சு பிடிச்சிக்கிறது, நண்பர்கள் மூலமா சில பெனிஃபிட் ஆகிறது, பங்குதாரர்கள் மூலமா பெனிஃபிட் ஆகிறது, கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் புதுசாக அக்வயர் பண்றது, பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஆகுறது, இது மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாகனா ஒரு மாதமாக அடுத்த ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் நோக்கி நீங்க செய்யக்கூடிய ஒரு அடுத்த 2 வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ரேபிட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். பெண்ணாக இருந்தா கணவர், ஆணா இருந்தா மனைவி, அது மாதிரி விஷயத்துலையும் இதுவரை இருந்து வந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஏதோ சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நட்பா பழகிறவங்களே காதலா மாறக்கூடிய அமைப்பு, காதல் கை கூடுற நேரமாகவும் சில பேர்த்துக்கு இளம் வயதினருக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேற ஒரு அந்நியரோட பழக்கமாகி அதுல ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு வரக்கூடிய அமைப்பு, அது லேட்டரான அதே மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு, அல்லது ஒருத்தரோட நம்ம பழகிட்டு இருக்கோம் அவரோட சேர்ந்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, அது பிற்காலத்துல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. குறிப்பாக செகண்ட் ஆஃப். ஸோ அதனால 6ஆம் இடத்த சனி 7க்கு போறாரு, ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிற இது விஷயங்கள் நீங்க கண்டக சனிலாம் சொல்லுவாங்க. பயப்பட வேண்டியதுல இப்படி இருந்தால் தான் அடுத்த லெவல் கட்ட வாழ்க்கைக்கு வேணுங்கிற சில உத்வேகமான முடிவுகள், சில வாழ்க்கை உண்மையில் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் அப்படியே சும்மா இழுத்துட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ரோக்ரஸும் பெருசா இல்லை அப்படின்னு கன்னிராசி சொற்காரர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் 2025 இருக்கு. நான் சொன்ன மாதிரி தொழில், வேலை, படிப்பு எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல சாதகமான மாற்றத்தை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் ஏப்ரல் மாதம், மே மாதம் வரப்போ ராகு கேது ராசி விட்டு விலகிறது ஒரு அற்புதமான விஷயம். அது மூலமா இன்னுமே கிளாரிட்டி, இன்னுமே உத்வேகம், இன்னுமே அதிக உழைப்பு, இன்னுமே அதிகமான ஒரு அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி வந்து தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது? என்ன லக்னத்துல பொறந்திருக்கீங்க? அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த தசநாதன், புக்திநாதன், லக்னாதிபதி இப்போ வந்து இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசுற அமைப்புல எப்படி போயிட்டு இருக்கிறார்? எந்த மாரி தாக்கத்துல இருக்காருங்கிறதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது, சேர்த்தி பார்க்கும் பொழுது, இன்னும் துல்லியமான அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல நீங்க என்ன மாரி முடிவு எடுக்க போறீங்க? எப்படி போனா ஜெயிக்கலாம்? எது மாரி லாங் டேர்ம் எப்படி காட்டுது? நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்ப நடக்க போகுது? எல்லாமே வந்து துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம், சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்க்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்த்தது ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்ல சாதகமான தசாபுக்தியில் போகும்பொழுது, இப்ப நம்ம பாயிட்டு இருந்த கோச்சார அமைப்பு மார்ச் மாச பலன்கள் வந்து கொஞ்சம் நன்றாக சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான தசாபுக்தியில் போகும்பொழுது நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்புல ஒரு சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமான பலன் குறைவாகவும் பார்ப்பீங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன்களே தவிர, நம்ம உங்க ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும்பொழுது அருமையான பலன்களாகவும், துல்லியமான பலன்களாகவும், வாழ்க்கையில அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய வாழ்க்கை முடிவுக்கு வேணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.